அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரோம். ஸோ அந்த டெஸ்ட் ஷெட்யூல்ல எவ்ரி வீக் சண்டே வந்து டெஸ்ட் கொஸ்டின் வந்து கன்டென்ட் படிக்க சொல்லி போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த கன்டென்ட் வைஸ் நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா, கொஸ்டின்ஸ் குடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு வரேன். ஸோ அந்த பேட்டர்ன்ல இன்னைக்கான சிஎஸ்ஆர் நெட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சிங்குலர் சொல்யூஷன்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய சிங்குலர் சொல்யூஷன் வந்து அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் கர்வ்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் சின்னு கிடைக்கும். இதில் இருந்து சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா சியை ஒமிட் பண்ணணும். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு சிஎல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய சிங்குலர் சொல்யூஷன்ன்றதை கிடைச்சிடும். அடுத்து இந்த லீனியர் சிஸ்டம் வந்து டயகனைசபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், டயகனைசபிளுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் டிஸ்டிங் ஐகன் வேல்யூஸ் ரியலாக வர மாதிரி பார்த்தா போதும். அப்போ என்ன கைண்ட் ஆஃப் கேக் வந்து ரியல் வரும்னு பார்ப்போம். ஸோ எவ்ரி கே ரியல் பிலாங்ஸ் டு ஆர் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆயிடுது, கே எந்த ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து டயகனல் சிஸ்டம் தான். ஸோ அதையும் நான் சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இதோ பாருங்களேன், நீட்டாக இருக்கும். ஓகே, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்டாக இல்லைனா எக்ஸாக்ட்னஸ் மாற்றுறதுக்கு நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை கண்டிஷன் வந்து இந்த ஒய் 1/xy இதுதான் அதனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதை நான் மல்டிபிள் பண்ணி செக் பண்ணி சொல்லியிருப்பேன், எக்ஸாக்ட் வருதா இல்லையா அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பெர்னாலி ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ பெர்னாலி டிஃபரன்ஷியல் இதெல்லாம் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கங்க. ஒவ்வொரு கொஷினுமே சால்வ் பண்ணி வீடியோவும் கொடுத்துட்டு வரேன். டெய்லி நான் கொடுக்குற வீடியோஸை நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, இது ராங்ஸ்கேனுடைய டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும். இதை வந்து ஆக்சுவலாக இது ஏபிள்ஸ் ஃபார்முலாவிலேருந்து இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ராங்ஸ்கேனுடைய டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டபிள்யூன்னு வரும். ஸோ அது பார்த்துக்குங்க. இது வந்து கிரீன்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்டம் லியோலி ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இருக்குது. எல்லாமே ஸ்டம் லியோலி கொஸ்டின்ஸ் தரமாக இருக்கும். அடுத்து வேரியேஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது, அதையும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் ஓலியை சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதை பாருங்கள், அவங்களுக்கு பார்த்தாவே புரியும். ஜஸ்ட் ஒய் டேர்மை டிவைட் பண்ணிவிட்டு டிவை பை எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணோம்னா ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகே, அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆன்சர் போட்டிருக்கோம். இந்த ஃபார்மேட் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும்னா ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது போட்டிருக்கேன். நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக இருந்தால் இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டெரிவேட்டிவ், இதில் வந்து டேர்ம் நாட் கண்டெய்னிங் எக்ஸ் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த டைப்பில் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து சிங்குலர் சொல்யூஷன் லெக்லாஞ்ச் ஈக்குவேஷன் பிகம்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு கம்ப்ளீட் இன்டெக்ரலாக இருக்கும். ஓகே, இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். அது லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிடைக்கும். அது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். m square plus 9 equals m equal to plus or minus. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் பேசிக்ஸ் தான். பட் இது எல்லாமே அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போய் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இந்த சிஸ்டத்தோட ஏக்கன் வேல்யூஸ் அதனோட மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி ஏக்கன் வேல்யூ போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ டிராக் டெல்டா கண்டிஷனை கிரீன்ஸ் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, டைரக்ட் ஆப்ஷனாக தான் கேட்டிருக்கேன். அடுத்து இந்த ராங் ஸ்கேன் ஆஃப் டூ சொல்யூஷன் ஆஃப் த ஜீரோ அட் பாயிண்ட் வந்து நான் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஏதோ ஒரு ரெண்டு சொல்யூஷன் இருக்க ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா ராங்க் ஸ்கேன் வந்து நெவர் ஜீரோ ஆகும். தேர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இது ஸ்டம் லியோலி ப்ராப்ளம். கண்டிஷன் ஃபண்டும் மாறும். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் கன்சர்ன் y of 0 equal to 0, y of y equal to 0. ஸோ இந்த பவுண்டரி கண்டிஷன் வந்து x equal to 0, x equal to 5 பவுண்டரியில் டிஃபைன் பண்ணிடுவோம். இனிஷியல் வேல்யூ ப்ரோனா சம் இன்டீரியர் பாயிண்ட்ல அதை நம்ம பேசியிருப்போம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டம் லியோலியில் வந்து இது செல்ஃபா ஜாயிண்ட்டுக்கான நெசசரி கண்டிஷன்ன்றது கேட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும், அந்த பவுண்டரி டேர்ம்ஸ் வந்து வேனிஷ் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே அங்கே கொஷின்ஸாக கேட்பாங்க. வெயிட்டட் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி, வெயிட்டட் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கணும். ஸோ அது வந்து இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து இது பாருங்கள், y dash of 0 equal to 0, y of pi equal to 0. இது வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுக்கான ஸ்டம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கன் வேல்யூ லாம்டா ஈக்குவல் டு n plus 1/2 அந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்த்துக்குங்க. இது போல் எல்லா கொஷின்ஸுமே வந்து நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இது காலேஜ் டிஆர்பிக்கு இந்த கொஸ்டின் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள், ஐவிபியில் வந்து யூனிக்னஸ் அண்ட் எக்ஸிஸ்டன் யூனிக்னஸ் தேரத்தை வச்சு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா, இன்ஃபினிட்லி சொல்யூஷனா, ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனா அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்கேன். இதெல்லாமே கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஐவிபிக்கு வந்து எப்போ யூனிக்னஸ் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்த எஃப் அண்டு அதனுடைய டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக என்ன ஆகும், யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அது பிகாஸ் செட்டோடைய ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்ட் தான். இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக அந்த கொஷின்ஸ் வாங்கி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ சப்ஜெக்ட் படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு மேத்தமெட்டிஷனாக நீங்கள் உங்களை
ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ யாருமே படிக்காம இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. ஸோ படிப்போம். படிச்சுட்டே இருங்க. லைஃப்ல ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் உங்க லைஃப்ல உங்களால ரீச் பண்ண முடியும். ஓகே. ஃபைன். இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.